மக்களால் மக்களின் பங்கேற்போடு நடத்தப்படுவதுதான் புரட்சி. சமுதாய அமைப்பை, அதிகார மையங்களை ஒட்டுமொத்தமாக புரட்டி போடும் மாற்றம்தான் புரட்சி. எதுவுமே மாறப்போவதில்லை என்பதை நம்பாமல் எல்லாம் படிப்படியாகத்தான் மாறும், அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கேட்டு அலுத்து போனவர்கள் பல காரணங்களாலும் பெரும் திரளாக எழுந்து ஒரு கட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆக வரலாற்றின் போக்கில் நேரடியாக மக்கள் ஏற்படுத்தும் தாக்கம்தான் புரட்சி. Looking onto the square, I saw an endless multitude packing the entire space as far as the eye could reach. A massive ரஷ்ய புரட்சியும் இது போன்ற ஒரு அற்புதமான உள்ளடக்கத்தை கொண்டதுதான். Industrialization. Russia's working poor were as poor as ever. 1917களில், அதாவது புரட்சி நடந்த காலகட்டத்தில், ஏறத்தாழ இன்றைய இந்திய துணைக்கண்டத்தை விட ஒரு பின்தங்கிய நாடாக இருந்தது ரஷ்யா. ரஷ்யாவின் எதேச்சதிகார ஜார் மன்னரின் கொடுங்கோல் அரசு பெரும்பாலான மக்களின் மேல் கடும் ஒடுக்குமுறையை செலுத்தியது. பெரிய நிலப்பரப்பும் சுமார் 15 கோடி மக்கள் தொகையும் கொண்ட ரஷ்யாவில் நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்புதான் பரவலாக இருந்தது. 18ஆம் நூற்றாண்டில் மேற்கு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் ஏற்பட்ட தொழிற்புரட்சியின் தாக்கம் ரஷ்ய நகரங்களில் நவீன உற்பத்தி சாலைகளையும் அதை இயக்கும் தொழிலாளர்களையும் உருவாக்கியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதிகளில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரியும் பெரிய தொழிற்சாலைகள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிலும் மாஸ்கோவிலும் உருவானது. தொழிலாளர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுரண்டுவதே நோக்கமாக வைத்து இயங்கியது ரஷ்ய முதலாளி வர்க்கம். இதற்கு உறுதுணையாக இருந்தது சார் மன்னரின் ஒடுக்குமுறை அரசு சட்டங்களும் ரஷ்ய கூலிப்படைகளும். மிக மோசமான சுரண்டலை ரஷ்ய பாட்டாளி வர்க்கம் எதிர்கொண்டது. ஆனால் அதே 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலங்களில் பாட்டாளி வர்க்க அரசியல் ரஷ்யாவில் வேகமாக வளர்ந்தது. பெரிய தொழிற்சாலைகளில் ஆயிரக்கணக்கில் பணிபுரிந்த ரஷ்ய பாட்டாளி வர்க்கம் ஒடுக்குமுறையை எதிர்த்து தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தது. ரஷ்ய முதலாளிகளுக்கு அந்நிய நாடுகளின் மூலதனமும் ஜார் மன்னரின் ஒத்துழைப்பும் தேவைப்பட்டது. இதனால் ரஷ்யாவில் அப்பொழுது நிலவி வந்த அரசியல் சூழலுக்கு எதிராக முதலாளி வர்க்கம் முனைப்புடன் நிற்கவில்லை. ரஷ்ய அரசியலில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள்தான் ஜார் மன்னரின் ஆட்சியை எதிர்த்தும் ரஷ்ய சமூக அமைப்பை மாற்றவும் போராடி வந்தனர். விவசாயிகள் அதிகம் இருந்த அன்றைய ரஷ்யாவில் நிலமில்லா விவசாயிகள் மற்றும் சிறு விவசாயிகளின் ஆதரவுடன் வளர்ந்தது சமூக புரட்சியாளர் கட்சி. ஆனால் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் வளர்ந்து வந்து கொண்டிருந்த பாட்டாளி வர்க்கத்தை முன்னிறுத்தியது RSDLP என்கிற ரஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சி. தொழிலாளர்கள்தான் சமுதாய மாற்றத்தை முன்னெடுக்கும் புரட்சி வர்க்கம். இந்த தொழிலாளர் வர்க்க புரட்சிதான் சுரண்டலிலிருந்தும் ஒடுக்குமுறையிலிருந்தும் மக்களை விடுவிக்கும் என்ற மார்க்சிய கருத்தியல்களை ஏற்றுக்கொண்ட RSDLPயின் முதல் மாநாடு 1898 நடைபெற்றது. ரஷ்யாவில் அதுவரை இயங்கிக் கொண்டிருந்த பல சமூக ஜனநாயக குழுக்களும் யூத தொழிலாளர்களின் அமைப்பும் மாநாட்டில் இணைந்தன. இந்த மாநாட்டில் லெனினும் பங்கு பெற்றிருந்தார். வேலை நிறுத்தங்களும் பாட்டாளி வர்க்க அமைப்புகளும் தொழிலாளர்களின் கூட்டங்களும் ஜார் மன்னரால் தடை செய்யப்பட்டிருந்தது. பாட்டாளி வர்க்க அரசியல் இயக்கங்கள் இரகசியமாகத்தான் இயங்கினர். ஜார் மன்னரின் காவல் படைகள், இரகசிய உளவு அமைப்பு, இராணுவம் என அத்தனை அரசு ஒடுக்குமுறைகளையும் எதிர்கொண்டது ரஷ்யாவின் பாட்டாளி வர்க்கம். மிகவும் கடினமான இந்த சூழ்நிலைகளில் உறுதியுடன் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர் ரஷ்ய தொழிலாளர்கள். பாட்டாளி வர்க்க அமைப்புகளின் மீதான ஜார் மன்னரின் கடுமையான அடக்குமுறையை ரஷ்ய புரட்சியாளர்கள் எச்சரிக்கையுடன் தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஜார் மன்னரின் உளவுத்துறையும் இரகசிய போலீஸும் ரஷ்ய பாட்டாளி வர்க்கத்தின் அமைப்புகளில் ஊடுருவியது. இதிலிருந்து இயக்கங்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டியிருந்தது.
கட்சி உறுப்பினர் விதிமுறைகளை வரையறுப்பதில் இருந்த கருத்து முரண்பாடுகளால் RSDLP கட்சியில் பிளவு ஏற்படுகிறது. கட்சி வேலைகளில் முழு மூச்சாக ஈடுபடும் தீவிர புரட்சியாளர்கள் மட்டுமே கட்சி உறுப்பினர்களாக கருதப்பட வேண்டும் என்று 1903 RSDLPயின் 2ஆம் கட்சி மாநாட்டில் லெனின் முன்வைத்த தீர்மானம் இறுதியில் பெரும்பான்மை பெற்றது. இதை ஏற்றவர்கள் போல்ஷ்விக்குகள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டனர். ரஷ்ய மொழியில் போல்ஷ்விக் என்றால் பெரும்பான்மையை குறிக்கும். அதே நேரத்தில் உறுப்பினர் விதிமுறைகளை தளர்த்தி ஆதரவாளர்களும் கட்சியோடு ஒருமித்த கருத்துள்ளவர்களும் உறுப்பினராகலாம் என்று முன்மொழிந்த ஜூலியஸ் மார்டோவின் தீர்மானம் கடைசியில் சிறுபான்மை ஆதரவே பெற்றது. இவர்களோ மென்ஷ்விக்குகள் என்று அழைக்கப்பட்டனர். ரஷ்ய மொழியில் மென்ஷ்விக் என்றால் சிறுபான்மையினர். ரஷ்ய ஜப்பான் பேரரசுகளிடையே 1904-1905 நடந்த யுத்தத்தின் விளைவால் ரஷ்யாவில் பொருளாதாரத்தில் மிகுந்த அழுத்தம் ஏற்பட்டது. இதனால் ஏற்கனவே நொந்து நூலான ரஷ்ய பாட்டாளி வர்க்கம் பெரும் நெருக்கடியை சந்தித்தது. இதை எதிர்த்து 1904 டிசம்பர் மாதம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் ரயில் மற்றும் போர் தளவாடங்களை உற்பத்தி செய்யும் புட்டிலோவ் ஆலை தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அரசாங்க சார்பு தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்த பாதிரியார் கியார்கி கேப்போன் மக்களின் குறைகளை மன்னரிடம் முறையிட்டு தீர்வு காண முடிவெடுத்தார். கொந்தளித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் கேப்போனுடைய தலையீட்டால் பிரச்சனைகளை பட்டியலிட்டு ஜார் மன்னரிடம் முறையிடலாம் என்று முடிவு செய்தார்கள். வேலை சூழலை மேம்படுத்துவது, வேலை நிறுத்தம் செய்த தொழிலாளர்களின் மீதான தண்டனைகளை தள்ளுபடி செய்வது, உழைப்பிற்கேற்ற ஊதியம், 8 மணி நேர வேலை போன்ற தொழிலாளர்களின் கோரிக்கைகளுடன் அனைவருக்குமான ஓட்டுரிமை, பேச்சுரிமை, பத்திரிகை சுதந்திரம், எல்லோருக்குமான கல்வி, அதிகார வர்க்கத்திற்கு பதிலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தை அமைப்பது என மக்களின் ஜனநாயக உரிமைகளும் மனுவில் இடம்பெற்றது. இதை மன்னர் பரிசீலிக்கவில்லை என்றால் நாங்கள் இறந்து போவதை தவிர வழியில்லை என்று உருக்கமாக அந்த மனு வரையப்பட்டது. அந்த ஞாயிற்றுக்கிழமை தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜார் மன்னர் 2ஆம் நிக்கோலஸிடம் இந்த மனுவை அளிக்க பாதிரியார் கேப்போனின் தலைமையில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள மன்னரின் குளிர்கால அரண்மனையை நோக்கி சென்றனர். சூழ்நிலை கைமீறி போய்விட்டதை அறிந்த ஜார் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதிராக இராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருந்தனர். ஜார் மன்னரும் அமைதி பேரணியாக வந்தவர்களின் விண்ணப்பத்தை வாங்க முன்வரவில்லை. ரஷ்ய பேரரசின் படைகள் தொழிலாளர்களின் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நோக்கி சுட்டுத் தள்ளியது. இறந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து தெளிவான விவரங்கள் இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் 1000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர், பலர் மோசமாக காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் பாதிரியார் கேப்போன் உயிர் தப்பினாலும் அவர் நிராகரித்த புரட்சி மற்றும் சமரசமற்ற போராட்டங்களுக்கான சூழல் ரஷ்யா முழுவதும் தீயாக பரவியது. ஜார் மன்னர் மீது பாட்டாளி வர்க்கம் வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போனது. சில நாட்களுக்குள் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி 1905 ரஷ்ய புரட்சியின் தீப்பொறி நிகழ்வாக இருந்த இந்த அப்பாவி மக்களின் மீதான ஜார் மன்னர் படைகளின் கோரத்தாண்டவம் இரத்த ஞாயிறாக அறியப்பட்டது. ரஷ்ய ஜப்பானிய போரில் கடற்படை மற்றும் கடல் வழி வர்த்தக தேவைகளுக்காக ஒப்பந்தத்தின் மூலம் ரஷ்ய பேரரசு பயன்படுத்தி வந்த சீனாவின் ஆர்தர் துறைமுகத்தை ஜப்பான் கைப்பற்றியது. ரஷ்யாவின் கடற்படைகள் ஜப்பானால் நாசமாக்கப்பட்டன. இது ரஷ்யாவில் ஜார் மன்னருக்கு எதிரான உணர்வையும் பெருங்கோபத்தையும் மக்களிடையே ஏற்படுத்தியது. பல இடங்களில் சூழ்நிலைகளின் நெருக்கடியால் கப்பற்படை வீரர்களின் கலகங்கள் ஆங்காங்கே மூண்டது. முக்கியமாக 1905 ஜூன் மாதத்தில் வெடித்த பொட்டம்கின் கலகம். பொட்டம்கின் கப்பலில் இருந்த ரஷ்ய வீரர்களும் நாட்டுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் கொந்தளிப்பை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். கப்பற்படை வீரர்களிடையே வெளியே மக்கள் போராட்டத்தை ஆதரித்து கலகங்கள் நடத்துமாறு பிரச்சாரத்தை மேற்கொண்டன புரட்சிகர இயக்கங்கள். கப்பற்படை அதிகாரிகளின் அட்டூழியங்களை சகித்துக் கொண்டிருந்தவர்கள் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அதிகாரிகளை புறந்தள்ளிவிட்டு
கப்பலின் கட்டுப்பாட்டை தங்களின் கீழ் கொண்டு வந்தார்கள். கப்பலில் செங்கொடி ஏற்றி கலகக்காரர்களாய் ஒடெசா நகரம் நோக்கி பயணித்தார்கள். பொட்டம்கின் கலகத்தை பற்றிய தகவல் ஒடெசாவை சென்றடைந்தது. பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. ஆயிரத்தி 1905 அக்டோபர் மாதம் ரஷ்ய ரயில் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த காலகட்டத்தில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சோவியத் உருவானது. சோவியத் என்றால் ரஷ்ய மொழியில் சபை அல்லது குழு என்று பொருள். பிறகு ரஷ்யாவில் மட்டுமல்ல, சர்வதேசிய பாட்டாளி வர்க்கத்தின் ஜனநாயக போராட்ட அமைப்பாக சோவியத் வரலாற்றில் நிலை பெற்றது. பல லட்சம் தொழிலாளர்கள் மாஸ்கோவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நகரமே ஸ்தம்பித்தது. தொடர்ந்து ஒட்டுமொத்த ரஷ்ய தொழிலாளர்களும் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தொழில் சார்ந்த தங்களின் அன்றாட வாழ்வாதார கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் அரசியல் உரிமைகளையும் அடக்குமுறையில் இருந்து விடுதலையையும் அரச மாளிகைகள் அதிர கோரியது தொழிலாளர்களின் போராட்டம். வலுத்து வரும் தொழிலாளர்கள் போராட்டங்கள் ஏற்படுத்திய நெருக்கடியால் வேறு வழியில்லாமல் பணிந்தது ஜார் மன்னரின் அரசு. குறைந்தபட்ச அரசியல் உரிமைகளை அக்டோபர் அறிக்கையின் மூலம் ஜார் மன்னரிடம் இருந்து பெற ரஷ்ய பாட்டாளி வர்க்கத்தின் போராட்டங்கள் தான் காரணமாக இருந்தது. இந்த நிலையில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சோவியத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக லியான் ட்ராட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் விரோத போக்கை கடைபிடித்த ஜார் அரசாட்சியின் கடனை கட்ட ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை வைத்தது சோவியத். இதன் விளைவாக 1905 டிசம்பர் மாதம் ட்ராட்ஸ்கி உட்பட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சோவியத் ஒருங்கிணைப்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர். ரஷ்ய பாட்டாளிகளின் எழுச்சியை எதிர்பார்க்காத ஜார் மன்னரின் அரசு போராடுபவர்களுக்கு எதிரான கடும் அடக்குமுறையை ஏவியது. புரட்சி ஒரு முடிவுக்கு வந்த பிறகும் கூட தொடர்ந்து மக்களின் மீது கடும் வன்முறை கட்டுவிழ்க்கப்பட்டது. பணம் படைத்த ரஷ்ய முதலாளிகள் ஜார் மன்னரையோ பெரும் நில உடைமையாளர்களையோ மொத்தமாக எதிர்க்க தயாராகவில்லை. பல விதங்களில் ரஷ்ய முதலாளிகளின் நலன் நிலப்பிரபுத்துவத்தின் நலனோடு ஒத்திருந்தது. அதே வேளையில் அங்கிருந்த பாட்டாளி வர்க்கத்தின் நலனுக்கு எதிராகவும் இருந்தது. 1905 ரஷ்ய புரட்சியின் ஆரம்பத்தில் ஜார் மன்னருக்கு நெருக்கடி கொடுத்த முதலாளி வர்க்கம் பிறகு ஜார் மன்னர் அளித்த அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கியது. ஆனால் ரஷ்ய தொழிலாளர்களும் மற்ற ஒடுக்கப்பட்ட மக்களும் தொடர்ந்து போராடினார்கள். அக்டோபர் புரட்சியின் ஒத்திகை என்று பின்னர் லெனினால் விவரிக்கப்பட்ட இந்த பேரெழுச்சி தோற்கடிக்கப்பட்டாலும் தொழிலாளர்களின் உறுதியும் அவர்களின் போராட்ட திறனையும் அந்த வரலாற்று நிகழ்வு மீண்டும் தெளிவுபடுத்தியது. 1912 பிராகில் நடைபெற்ற RSDLPயின் மாநாட்டில் மென்ஷ்விக் போல்ஷ்விக் பிரிவு நிரந்தர பிளவானது. மென்ஷ்விக்குகளின் முதலாளித்துவத்துடனான சந்தர்ப்பவாத போக்காலும் போல்ஷ்விக்குகள் எடுத்த சமரசமற்ற பாட்டாளி வர்க்க நிலைப்பாட்டாலும் பிளவு ஆழமாகி RSDLP இருவேறு கட்சிகளாக பிரிந்தது. 1914 ஜூலையில் பல கோடி உயிர்களை பலிவாங்கிய முதலாம் உலகப் போர் தொடங்கியது. சில நாட்களிலேயே ரஷ்யாவின் மீது ஜெர்மனி போர் தொடுத்தது.
செகண்ட் இன்டர்நேஷனல் என்ற உலக தொழிலாளர்களுக்கான கூட்டமைப்பான இரண்டாம் அகிலத்தின் பல முக்கிய அமைப்புகளும் போரை ஆதரித்து அவர்களது தேசிய அரசுகளின் சார்பில் நின்றது. குறிப்பாக அகிலத்தின் பெரிய அமைப்பான செல்வாக்கு வாய்ந்த ஜெர்மன் நாட்டின் சமூக ஜனநாயக கட்சி தலைமை ஜெர்மன் அரசின் போர் தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளித்தது. இது ஒரு ஏகாதிபத்திய போர் மற்றும் கொத்து கொத்தாக பாட்டாளி வர்க்கத்தினரை கொன்று போடும் இந்த போருக்கு சர்வதேசியவாதிகள் ஒத்துழைக்கக்கூடாது என்று இரண்டாம் அகில அமைப்புகளிடம் கோரிக்கையை முன்வைத்தார் தோழர் லெனின்.